திண்டுக்கல் அருகே போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட வாலிபருக்கு 25 ஆண்டுகள் சிறை, ரூபாய் 15,000 அபராதம். திண்டுக்கல் நீதிமன்றம் தீர்ப்பு. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சிறுமியை கடந்த 2019ஆம் ஆண்டு ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாக அனுமந்தராயன்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சசிகுமார், வயது 20 என்பவரை திண்டுக்கல் தாலுகா போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில், திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின் பேரில் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன், நீதிமன்ற காவலர் வளர்மதி மற்றும் அரசு வழக்கறிஞர் ஜோதி ஆகியோரின் முயற்சியால் விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி சரண் அவர்கள் குற்றவாளி சசிகுமாருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனையும், ரூபாய் 15,000 அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் இந்த ஆண்டு இதுவரை 67 போக்சோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.